ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஏற்கனவே பாரஞ்சித்தோட நெக்ஸ்ட் ஃபிலிம் பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஏற்கனவே பாரஞ்சித்தோட நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேட்டுவம்னு வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட டைட்டில் 2022 ஆண்டு மே 19ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா நம்ம பாரஞ்சித் அஃபீஷியலாக ரிவீல் பண்ணியிருந்தாரு. பட் இன்னைக்கு தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு அஃபீஷியலாக நம்ம காரைக்குடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான கெத்து தினேஷ் தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் யார் வில்லனாக நடிக்க கேட்டீங்கன்னா நம்ம ஆர்யா தான் நடிக்கிறாரு. அதே மாதிரி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பக்காவான கேங்ஸ்டர் டிராமா ஃபிலிமா தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் பாரஞ்சித் கிட்ட இருந்து இந்த படம் மூலமா எதிர்பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ கைஸ், போன வருஷம் அதாவது 2024ஆம் ஆண்டு நம்ம பாரஞ்சித் இயக்கத்தில் மிக பிரமாண்டமா வெளியான தங்கலான் படம் பார்த்தீங்கன்னா நினைச்ச அளவுக்கு மிக பிரமாண்டமா ஓடவே இல்லை. ஆக்சுவலா தங்கலான் படம் ஓரளவுக்கு நல்ல படம் தான். பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு ஃபெயில் பண்ணிட்டாங்க. பட் இந்த படம் மூலமா நம்ம பாரஞ்சித் மீண்டும் கம்பேக் வேற லெவலில் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வேட்டுவம் படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரியும்னா எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். we will meet in our next video. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.